श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु भरद्वाज महाराज की जय. குருதேவ தத்தா. சத்குரு ஷிரடி சாய்நாதரின் சன்னிதானத்தில் ஆச்சாரிய ஸ்ரீ எக்கிராலா பரத்வாஜா மாஸ்டர் அவர்களின் ஆசீர்வாதங்களுடன் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த சத்சங்க மகாயஜத்தில் நாம் குரு சரித்திரத்தில் இருந்து குருவின் மகத்துவத்தையும் அவர் நமக்கு என்ன செய்வார், நாம் அவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கற்றுக்கொண்டோம். குருவை எப்படி பூஜிக்கணும் என்பதும் நாம் பார்த்தோம். குரு அப்படின்னா விஸ்வரூபன், விஸ்வம் முழுவதும் வியாபித்த ஒரு சைதன்யம். குருவை ஆசிரியிக்காமல் நாம் நம்முடைய தவம் நமக்கு பலன் வராது. அப்படி வந்தாலும் அது சூன்யம்தான் அப்படின்னு நம்ம விஸ்வாமித்திரர் வசிஷ்டரை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அவதூதர் சென்ற வாரம் நாம் பார்த்தது 24 குரு யார் யார் அப்படின்றது பார்த்தோம். அவதூதர் எப்படி ஒவ்வொரு குரு கிட்டையும் அவர் ஞானத்தை பெற்றார் என்று நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அவதூதர் என்றால் எல்லைகள் இல்லாதவர், எல்லை அவருக்கு இருக்காது. நல்லது கெட்டது, பூமி ஆகாயம் காற்று அக்னி அப்படின்ற ஒரு எல்லைக்குள் அவர் அடங்கியிருக்க மாட்டார். அனைத்தையும் அவர் சமமாக பார்ப்பார். இதுவே நம்ம கஜானன மகாராஜ் சரித்திரத்தில் இருக்குது. என்னென்னா, ஒரு பக்தர் சுவாமிக்கிட்ட வந்து ஒரு நாள் நீங்கள் உங்களுக்கு உணவு தரணும் அப்படின்னு சொல்லும்போது கஜானன மகாராஜ் அவங்க வீட்டுக்கு செல்வாராம். அங்கு அவர் உணவு சாப்பிட்ட முடித்த பிறகு பக்கத்தில் இருக்கின்ற அசுத்தமான தண்ணியை சாப்பிடுவாராம். நமக்கு தான் அதன் அசுத்தம், ஆனால் அவதூதர்களுக்கு அசுத்தம் இருக்காது. ஆனால் நம்ம சாய்நாதர் நமக்கு என்ன சொல்லியிருக்காரு, உன்னுடைய வாழ்க்கையில் 24 குரு மட்டும் கிடையாது, இந்த சிருஷ்டியில் இருக்கின்ற ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு நிகழ்வும் உனக்கு குருதான். எல்லாமே நம்ம பார்க்குறோம், ஆனால் எப்படி பார்க்கணும், எந்த கோணத்தில் பார்க்கணும் என்ற விஷயத்தை நமக்கு பரத்வாஜா மாஸ்டர் அவர்கள் சத்சங்கத்தின் வாயிலாக நமக்கு தெரியப்படுத்துகிறார். எல்லாரும் பார்க்குறாங்க, ஆனால் அந்த பார்க்கும் திருஷ்டி கோணத்தை மாற்றிக்கோ என்று பரத்வாஜா மாஸ்டர் அவர்கள் நமக்கு இங்கே சொல்கிறாரு. முமுக்ஷு அப்படின்றவர் இந்த விஸ்வத்தை பார்த்து ஞானத்தை பெறணும். முமுக்ஷு அப்படின்னா ஏதோ பெரிய வார்த்தை அப்படின்னு நினைக்கிறோம், ஆனால் முமுக்ஷு அப்படின்னா எப்போவுமே ஆனந்தத்தோடு இருப்பவர் தான் முமுக்ஷு. நம்ம என்ன வேண்டோம், ஆனந்தத்தை தானே வேண்டோம். அதே தான் ஒரு விஷயத்தை பார்த்து நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்றது நமக்கு இந்த சத்சங்கத்தின் வாயிலாக பரத்வாஜா மாஸ்டர் அவர்கள் நமக்கு சொல்லித்தராரு. ஒரு நாள் எது மகாராஜ் வேட்டைக்கு செல்வார். அந்த காட்டு எப்படி இருக்குன்னா, ஆள் நடமாடம் இல்லாத ஒரு காட்டு. அந்த காடில் ஒரு சாது, ஒரு அவதூதர் எந்த ஒரு உணர்ச்சி இல்லாமல், அப்படின்னா மேலே எந்த ஒரு துணியும் இல்லாமல் வெறும் கௌபீனம் மட்டும் கட்டிக்கிட்டு ஆனந்தமாக இருக்காராம். பக்கத்தில் என்ன நடக்குது அப்படின்ற ஒரு உணர்வே இல்லாமல் ஆனந்தத்தோடு இருக்கார். யாருமே இல்லாத ஒரு இடத்துல நமக்கு பயமாக இருக்காதா? ஆனால் அந்த அவதூதர் பிரசாந்தமாக ஆனந்தமாக படுத்துக்கிட்டு இருக்காராம். அவர் முகத்தை பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு அந்த ராஜாவுக்கு இவர் ஆனந்தமாக இருக்கார் அப்படின்னு. நம்ம கூட ஒருத்தரை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம்,
இவர் பயமாக இருக்காரா, இல்லைன்னா ஆனந்தமாக இருக்காரா, இல்லைன்னா வேறு ஏதாவது திங்க் பண்ணுறாரா அப்படின்னு. ராஜா ஏதோ கொஞ்சம் சாதனை செஞ்சுருக்காரு போல இருக்கு. ஆகையால் இவருக்கு அவரை பார்த்த உடனே கேட்கணும் அப்படின்னு தோணுச்சு. அந்த சாதனை இல்லாமல், அந்த அடிப்படை அறிவு இல்லாமல் இருந்துச்சுன்னா அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, யாரோ ஒரு பைத்தியக்காரர் மாதிரி இருக்காரே, நம்ம பாட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு அவர் கிளம்பியிருப்பார். ஆனால் இவருக்கு அந்த சாதனை கொஞ்சம் இருக்குது. ஆகையில் அவர்கிட்ட போயிட்டு, சுவாமி, ஒரு மனுஷன் அப்படின்னா தன்னுடைய உடல் மேல் பற்று இருக்கும், தான் ஆரோக்கியமாக இருக்கணும், தனக்கு நீண்ட ஆயுள் பெறணும், அதேபோல் இந்த சம்சாரத்தில் சுகமாக இருக்கணும், பணம், பேர், புகழ் எல்லாமே வரணும். அதற்காக தான் ஒரு மனிதன் தர்ம அர்த்த காமத்தையும் நாடுவான். ஆனால் உங்களை பார்த்தால் அது எதுலேயுமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல், ஆர்வம் இல்லாத மாதிரி இருக்கே. ஆனால் உங்களுக்கு திறமை இல்லையா அப்படின்னா உங்கள் முகத்தில் அந்த பொலிவு தெரியுது. ஆனாலும் உங்களுக்கு அதன் மேல் ஏன் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்குது? நீங்கள் ஒரு ஞான ஸ்வரூபமாக இருக்கிறீங்களே, இந்த ஆள் நடமாடம் இல்லாத இந்த காட்டில் எப்படி நீங்கள் பரமானந்தமாக இருக்கிறீங்க அப்படின்னு ராஜா அந்த அவதூதரை கேட்டார். இதே போல் ஒரு பக்தர் வந்து இன்னொருத்தரை கேட்டாரா, நீங்கள் எப்படி இந்த அரங்கத்தில் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்களே, உங்களுக்கு பயம் இல்லையா, நீங்கள் தனிமையாக இருக்கீங்களே அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரா, நான் எங்கே தனிமையாக இருக்கேன், என் பக்கத்துலேயே தான் கடவுள் இருக்காரே, என் மனசுக்குள்ளே கடவுள் இருக்கும்போது நான் ஏன் பயப்படணும், கஷ்டப்படணும், துக்கப்படணும் அப்படி எங்களுக்கு ஏன் அவர் தெரிய மாட்டேங்கிறாரு அப்படின்னு அந்த பக்தர் கேட்கும்போது, மனசுக்குள்ளே இருந்தால் அந்த கடவுள் எப்படிப்பா தெரிவார் அப்படின்னு அவர் சொன்னாராம். எப்போவுமே நம்ம ஒரு உதாரணம் சொல்லிப்போம். ஒரு பைலட் ஆகாயத்தில் ஃப்ளைட்டில் போயிட்டே இருக்கார். ஒரு சின்ன குழந்தை தன்னுடைய குழந்தையை கூட்டிகிட்டு போகிறாரு. கொஞ்சம் ஏதோ டிஸ்டர்பன்ஸு, அதனால் அந்த ஃப்ளைட்டு வந்து கொஞ்சம் ஜர்க் ஆகுது. அந்த ஜர்க் ஆன உடனே பயணிகள் எல்லாருமே பயப்படுறாங்க. ஆனால் அந்த சிறு குழந்தை இருக்கு இல்லையா, அந்த குழந்தை என்ன பண்ணுறதா, ஜோக் புக்கு படிச்சுட்டு சிரிச்சிட்டு இருக்கா. பக்கத்தில் இருக்கிற ஒருவர் கேட்டாரா, என்ன பாப்பா நீ பயமே இல்லாமல் இருக்கியே, ஜர்க் ஆகுது இந்த ஃப்ளைட்டு அப்படின்னு கேட்கும்போது, என்னுடைய அப்பா தான் பைலட்டு, என்ன சேஃபாக கூட்டிகிட்டு போயிட்டு எங்கள் அம்மா கிட்ட சேர்ப்பேன் அப்படின்னு சொன்னார். கண்டிப்பாக என்னுடைய அப்பா என்ன கூட்டிகிட்டு போய் சேர்த்துருவார். நான் ஏன் பயப்படணும், எனக்கு தான் என்னோடய அப்பா இருக்கார். அப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கணும். நம்முடைய உடல் எடுத்துக்கோங்க, கண் இமை எவ்வளோ பாதுகாப்பாக காக்குது நம்முடைய கண்ணை. இமை பற்றி எப்போவாவது நம்ம யோசிச்சிருக்கோமா? ஏதாவது தூசி விழுந்தால் நம்மளோட கை கண்ணுக்கிட்ட போகிறதுக்கு முன்னாடியே இமை மூடும். இது எப்படி நடக்குது? அவ்வளோ அலர்ட்டாக இருக்கு அந்த இமை, அந்த கண்ணிமை அவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருக்கு. அதே போல் கடவுள் நம்மை பாதுகாப்பாக வச்சுருக்காரு அப்படின்ற ஒரு உணர்வு நமக்கு வரணும், அதை கவனிக்கணும். நீ ஆனந்தமாகிரு, உன்னுடைய கஷ்டங்கள் எனக்கு கொடுத்துட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கடவுள் சொல்கிறாரு. ஆனால் நம்ம புரிஞ்சிக்க மாட்டேங்கிறோம். ஒரு அம்மா ட்ரெயினில் போகும்போது தலை மேலே கூட வச்சுட்டே போகிறாங்களா. பக்கத்தில் இருக்கிறவங்க, என்ன பாட்டி நீங்கள் தலையில் சுமந்துட்டே போகிறீங்களே, கீழே வச்சா அந்த பாட்டு அதை சுமக்குமே அப்படின்னா, பாவம்ப்பா அந்த ட்ரெயின் எத்தனை பேர் அதை சுமத்துட்டு போகுது, நீ என்னுடைய சுமையும் அதில் வச்சா கஷ்டப்படும் இல்லையா அப்படின்னு சொன்னாங்களா.
அந்த பாட்டியோட அறியாம தன்மையா இல்லைன்னா வேறு என்ன சொல்கிறது? இப்படி தான் இருக்கோமா என்னன்னு தெரியல நம்ம. இது மகாராஜ் கேட்டார் இல்லையா அவர் அவதூதரை. அவர் சொல்கிறாரா, நீ கேட்டதுனால நான் எப்படி இந்த காட்டில் சந்தோஷமாக இருக்கேன், ஆனந்தமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். அதன் சொன்னதுனால இந்த உலகத்துக்கும் நன்மை நடக்கும், இந்த சமுதாயத்துக்கும் நல்லது நடக்கும். உனக்கு அந்த அர்ஹதை இருக்கிறதுனால தான் உனக்கு சொல்கிறேன். நீ கேட்டதுனால தான், நீ ஸ்ரத்தையோடு கேட்டதுனால தான் நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸ்ரத்தையோடு கேட்டதுனால உனக்கு தகுதி இருக்குது அப்படின்னு. அப்படின்னா நம்ம செய்வோம் என்னென்னா, கேட்கறதுக்கு முன்னாடியே நம்ம சில பேருக்கு அட்வைஸ் பண்ணுவோம். அட்வைஸ் பண்ணால் அதில் மதிப்பு இருக்குமா? அந்த அட்வைஸுக்கு மதிப்பு இருக்குமா? இருக்காது. கேட்டதுக்கப்புறம் நம்ம கொடுத்தா அந்த அட்வைஸுக்கு மதிப்பு இருக்கும். இல்லைன்னா இந்த காதலை வாங்கிட்டு அந்த காதலை விட்டுடுவான். கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்லும்போது அர்ஜுனனுக்கு சொல்வார் என்னென்னா, ரகசியத்தை நான் உனக்கு போதிக்கிறேன் அப்படின்னு. அதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கலாமே பகவத்கீதை, ஏன் சொல்லலை கிருஷ்ணர்? அர்ஜுனர் கஷ்டப்பட்டு தன்னால் முடியல, எனக்கு ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் தான் கிருஷ்ணர் சொல்ல ஆரம்பித்தார். இது முன்னாடியே சொல்லியிருந்தா அந்த பகவத்கீதைக்கு வேல்யூ இருக்காது. அதே போல் அவதூதர் சொல்ல ஆரம்பித்தார், ராஜா, நான் 24 குருக்களிலிருந்து நான் ஞானத்தை பெற்றேன். அதை பெற்று நான் சும்மா அப்படியே இருக்கலை, அதை அனுஷ்டித்து ஆனந்தத்தை பெற்றேன் அப்படின்னு. வெறும் பார்ப்பதும் கேட்பதும் அப்படின்னா அதில் ஒன்றும் நம்ம கிரகிக்க முடியாது, உள்வாங்கிக்க முடியாது. ஒரு பசு எப்படி தான் உணவு எல்லாமே கடகடன்னு சாப்பிட்டதுக்கப்புறம் மத்தியான வேளையில் ஒரு மரத்தடியில் படுத்துக்கொண்டு சாப்பிட்டது எல்லாமே வாயில் வர வச்சு என்ன பண்ணோம், ரைட் சைடு நல்லா மென்று அதுக்கப்புறம் அதுதான் அசை போடும் அப்படின்வாம். அது அசை போட்டு அதுக்கப்புறம் லெஃப்ட்டு வாய்க்குள்ளே தள்ளி அதுக்கப்புறம் வயிற்றுக்குள்ளே போயிடும். அப்பொழுது அது எனக்கு சத்து வரும். அதேபோல் நாம் ஒரு விஷயத்தை வெறும் பார்த்துட்டு விட்டுடக்கூடாது. இப்போ பசு என்ன பண்ணுச்சு, சாப்பிட்டது அப்படின்னா அதை கிரகித்தது, அதுக்கப்புறம் அசை போடும், அசை போட்டது அனுஷ்டிக்கணும், அதுக்கப்புறம்தான் புஷ்டி வரும். அதுதான் ஆத்மஞானம் பெற்றது. நாம் ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு கிரகிக்கணும், அதன் பிறகு அனுஷ்டிக்கணும், பிறகுதான் நமக்கு சத்து வரும். சத்துன்னா நமக்கு ஆத்மஞானம் வரும். உனக்கு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன், என்னுடைய முதல் குரு யார் அப்படின்னா இந்த பூமி. நம்முடைய முன்பிறவி கர்மாவை ஆதாரமாக கொண்டு ஜீவிகளுக்கு ஈஸ்வரனே அந்தந்த தேகங்களை அனுகிரகிப்பார், அவற்றின் வாழ்க்கைக்கு ஏற்ப நடத்தி வைப்பார். நாம் முன்பிறவியில் என்ன கர்மாவை நாம் செஞ்சிருக்கோமோ அதன்படி தான் நமக்கு இந்த தேகம் வரும். இதில் மாற்றம் இல்லை. அது எப்படின்னா, நம்ம பேங்க்கில் ஒரு 10 லட்சம் 10 lakhs டெபாசிட் பண்ணிவிட்டு அதற்கு மேலே எனக்கு 20 lakhs கொடுங்க அப்படின்னா அவரால் கொடுக்க முடியுமா? பேங்க் மேனேஜரால். எனக்கு பேங்க் மேனேஜர் நல்லா தெரியும், நான் நல்லா பேசுவேன் அப்படின்னு சொன்னால் பேங்க் மேனேஜர் கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். அதே போல தான் நம்முடைய முன்பிறவியில் என்ன கர்மாவை நம்ம பண்ணியிருக்கோமோ அதன்படி தான் நமக்கு இந்த தேகம் வரும். இன்னும் சுலபமாக சொல்லிக்கணும் அப்படின்னா, ஈஸ்வரன் சிவன் டீச்சர், நம்ம எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸுன்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன எக்ஸாம்
அவர் டெஸ்ட் வைக்கிறாரு. நம்ம என்ன எழுதுகிறோமோ அந்த கொஷினுக்கு ஆன்சர் அதற்கு படி தான் அவர் மார்க் போடுவார். அவ்வளோதானே. எனக்கு தெரியும் மார்க் போடுங்க அப்படின்னா போடுவார் அவர். அதே போல் தான் நமக்கு எவ்வளவு தகுதி இருக்கோ, நம்ம எவ்வளவு கர்மா பண்ணியிருக்கோமோ அதன்படி தான் நமக்கு இந்த தேகம் வரும். எனக்கு டேலண்ட் நிறைய இருக்குது, எனக்கு கொடுங்க அப்படின்னா கொடுக்க மாட்டார். இப்போ சத்சங்கமே வச்சுக்கோங்க, எனக்கு இந்த கான்ஃபரன்ஸ் சொல்கிற அளவுக்கு தான் எனக்கு திறமை இருக்குது. அதனால் நான் இதில் தான் சொல்லணும். இல்லைங்க எனக்கு நிறைய டேலண்ட் இருக்குது, நான் போய் ஒரு 10 பேருக்கு சொல்கிறேன், லைவில் சொல்கிறேன் அப்படின்னா அவர் கொடுத்துருவார். என்னால் போய் சொல்ல முடியுமா? ஃபஸ்ட்டு எனக்கு தெரியாமல் இருக்கலாம், எனக்கு கொடுத்த என்னை வேலை கொடுத்த தந்தைக்கு தெரியாது, கடவுளுக்கு தெரியாது எந்த அளவுக்கு என்னோடய திறமை அப்படின்னு. நிறைய கோச்சிங் சென்டரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 100 மெம்பர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை சேர்த்துப்பாங்க. சேர்த்துட்டு அவங்க கேட்ட குரூப் அவங்க தரமாட்டாங்க. அது ஜேஇஇ, என்இடி, நீட்டு, அப்புறம் நிறைய இருக்குது இல்லையா, அதன்படி அவங்க ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் ட்ரைனிங் கொடுப்பாங்க, லெசன்ஸ் எடுப்பாங்க. எடுத்ததுக்கு அப்புறம்தான் அவங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்து அவங்களுக்கு ஐஐடி சீட்டோ அது கோச்சிங், ஐஐடி எக்ஸாம் எழுதுறதுக்கு கோச்சிங் தருவாங்க. எனக்கு இருக்குது, நான் பண்ணுறேன், என்னால் செய்ய முடியும் அப்படின்னு உட்காந்துட்டோன்னா 10th வரைக்கும் ஏதோ நார்மலான ஒரு ஸ்கூலில் படிச்சிருப்பா. +1 +2 போயிட்டு நான் டைரெக்டாக நான் போய் நீட் எழுதுகிறேன், ஜேஇ எழுதுகிறேன், ஐஐடி எழுதுகிறேன்னா முடியுமா? முடியாது. நம்மளோட டைமும் வேஸ்ட்டு, காசும் வேஸ்ட்டு. அதே போல தான் நமக்கு இந்த தேகம், நமக்கு என்ன தகுதி இருக்கோ, நாம் என்ன பூர்வ ஜென்மத்தில் கர்மா பண்ணியிருக்கோமோ அதன்படி தான் நமக்கு இந்த தேகம் வந்தது. அப்படி பூர்வ கர்மாயால் துன்பிக்கப்பட்ட அனைத்து பூதங்களால் கஷ்டப்பட்டதுக்கு பிறகும் முமுக்ஷு அன்பு பொறுமைகளுடன் சகித்து கொண்டு தர்ம வழியில் தவறாமல் தைரியமாக இருக்க வேண்டும் என்று பூமியை பார்த்து கற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறார். இங்கே சகல பூதங்கள் அப்படின்றாங்க. சகல பூதங்கள் அப்படின்னா ஆத்தியாத்மிக, ஆதி பௌதிக, ஆதி தெய்வீக. துன்பம் இந்த 3 நாள் தான், இந்த 3 வாயிலாக தான் நமக்கு துன்பங்கள் வரும். ஆத்தியாத்மிக அப்படின்னா நமக்கு வரக்கூடிய நோய் நொடிகள், கொடுமையான நோய்கள், அது ஃபீவராக இருந்தாலும் கேன்சராக இருந்தாலும். அதே போல் ஆதி பௌதிக. ஆதி பௌதிக அப்படின்னா வெளிப்புறமாக ஒரு பாம்பு, தேள், அப்புறம் விலங்குகள், அதன் வாயிலாக நமக்கு வரக்கூடிய துன்பங்கள். ஆதி தெய்வீக அப்படின்னா இந்த இயற்கையில் நடக்குகின்ற டிசாஸ்டர்கள். அப்படின்னா பூகம்பம் வச்சுக்கலாம், புயல், சுனாமி, இப்படி வருது இல்லையா டிசாஸ்டர், அதன் வாயிலாக நமக்கு துன்பம் வருமா, கஷ்டம் வருமா? இதுதான். இது வெளிப்புறமாக மட்டும் கிடையாது, நம்ம குடும்பத்திலையும் நம்ம பார்த்துக்கணும். இந்த சமுதாயத்தில் நமக்கு கிடைத்த ரிலேஷன்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், நம்ம தாய் தந்தை உடன் பிறவி யாராக இருந்தாலும் சரி, நம்முடைய முன்பிறவியின் கர்மாவால் தான் நமக்கு அவங்க கிடச்சிருக்காங்க. அவங்களால நமக்கு கஷ்டம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் அது என்னுடைய முன்பிறவியின் கர்மா தான். அவர்கள் மேல் எந்த தவறும் கிடையாது. அவர்கள் நம்மை கஷ்டப்படுத்தினாலும் கூட நான் அந்த தர்மத்திலிருந்து தவறக்கூடாது. என்னுடைய தர்மம் எதுவோ அது நான் கண்டிப்பாக செய்ய வேண்டும். இது யாருக்கு அப்படின்னா முமுக்ஷு தானங்க, நமக்கு கிடையாது அப்படின்னு நம்ம தட்டி கழிக்கலாம். கிடையாது. முமுக்ஷு அப்படின்னா ஃபஸ்ட்டே சொன்னோம், ஆனந்தமாக இருக்கிறவர் யாராக இருந்தாலும் முமுக்ஷு தான். நம்ம ஆனந்தமாக இருக்கணும்னா அதை நம்ம ஃபாலோ பண்ணி தானே ஆகணும். நம்ம ஆனந்தமாக இருக்கணும் என்று தானே கடவுள் நினைக்கிறாரு. அவரின் தவிப்பு எல்லாமே அதுதானே.
தன்னுடைய குழந்தை கஷ்டப்படணும், துக்கப்படணும் அப்படின்னு ஒரு அப்பா நினைப்பாரா? இல்லைல்ல. அதே போல தான் அந்த கடவுள் நினைக்க மாட்டார். நான் கரெக்டாக தாங்க இருக்கேன், ஆனால் என்னுடைய வீட்டில் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க, என்னை கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு. பரவாயில்லை, என்னுடைய கர்மாவால் தான் என்னை கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு நினைக்கும்போது நமக்கு சந்தோஷம் வருமா, துக்கம் வருமா? சந்தோஷம் தானே, ஆனந்தம் தானே. நான் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு நினைக்கும்போது நமக்கு கண்டிப்பாக கவலை இருக்காது. ஆனால் இதுக்கு என்ன வேணும்? கண்டிப்பாக சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும். அப்படி சகிப்புத்தன்மை இருக்கும்போது தான் நான் என்னுடைய தர்மத்தை தவறாமல் இருக்க முடியும். அவர் செய்யலை அப்படின்னா, மழை பெஞ்சால் ரோடு எப்படி இருக்கும்? சேரும் சகதியாக இருக்கும். நம்ம போகும்போது முன்னாடி இருக்கிற ஒருத்தர் அந்த அந்த சேரும் சகதியில் நடந்து போனால் நம்ம போவோமா? அதில் சுற்றிட்டு போவோமா? இல்லை கல் எங்கேயாவது இருக்கான்னு பார்த்து பார்த்து நடப்போமா இல்லையா? அப்படியே போக வேண்டியது தானே. ஏன் போக மாட்டோம்? புத்தி இருக்குது, ஞானம் இருக்குது, யோசனை இருக்குது. அதனால் யோசித்து அந்த பாதையில் அந்த சேரில் நாம் கால் வைக்கலாம். அதே போல் தான் அவர் தவறு செய்கிறாருன்னா அவருக்கு தெரியல, செய்யட்டும். நமக்கு தெரியுதில்லை எது தவறு, எது கரெக்ட் அப்படின்னு. அதன்படி நீ கரெக்டாக போ, அவ்வளோதானே. அப்படி நினைக்கும்போது நமக்கு ஆனந்தமாக தானே இருக்கும். இந்த பூமியில் என்னென்ன இருக்குது? காடு, மலை, செடி, தீர்த்தங்கள், அருவி, ஆறு, எத்தனை இருக்குது. பூமியில் எத்தனையோ இருக்குது. ஒரு மலை எடுத்துக்கோங்க. மலை மேல் இப்போ திருமலை மலை இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. அங்கே மேலே யார் இருக்கார்? பெருமாள் இருக்கார். அதன் மேலே ஆனந்த நிலையம் இருக்குது. அப்படி தானே? அந்த மலை நினைத்தாலே நமக்கு ஆனந்தம் கிடைக்கும். அந்த மலை எப்படி இருக்குது, எங்கே இருக்குது அப்படின்னா இந்த பூமியில் இருக்குது. அந்த மலை மேல் கோவில் இருக்குது. மழையினால்தான் நமக்கு மழை பெய்யுது. அதே விதமாக தான் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா, மழை பெஞ்சால் நம்ம எப்படி சந்தோஷமாக இருப்போம், அதே போல் நம்முடைய வாழ்க்கை அடுத்தவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும், அவங்களுக்கு கஷ்டத்தை போக்கணும். அதிலிருந்து தண்ணி வரும், மலையிலிருந்து தானே தண்ணி வரும். அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு ஜீவனாதாரம். இப்போ கோவில்கள் ஒரு பவித்திரமான ஒரு ஸ்தலம். அதேபோல் என்னுடைய வாழ்க்கை அடுத்தவர் பார்க்கும்போது எப்படி இருக்கணும்? ஒரு பவித்திரமாக இருக்கணும். ஏதோ பெரிய பெரிய வார்த்தை மாதிரி தெரிஞ்சாலும் பவித்திரம் அப்படின்னா ஒரு சுத்தமாக இருக்கணும். சுத்தம் அப்படின்னா எந்த விதமான கெட்ட எண்ணங்கள் இல்லாமல் நல்ல எண்ணங்களோடு இருப்பது தான் இங்கே பவித்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. முன்பு சொன்னது போல் காடுகளால் தான் மழை பெய்யும். அந்த மழை ஈரத்தன்மையோடு இருக்கும். நம் தேகத்தில் நம்முடைய வாயில் ஈரம் இருக்குது. அந்த ஈரத்தினால் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சமுதாய நலனுக்காக நம்முடைய ஒவ்வொரு வார்த்தையும் இருக்க வேண்டும். நம்முடைய இதயத்தில் ஈரம் இருக்கணும். இல்லைன்னா கல் நெஞ்சக்கார அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. அந்த மலையில் குகை இருக்கும், காட்டுக்குள் குகைகள் இருக்கும். குகைக்குள் யார் யார் இருப்பாங்க அப்படின்னா எத்தனையோ உயிரினங்கள் இருக்கும். அது அடைக்கலமாக அங்கே இருக்கும். அந்த குகை அனைத்து ஜீவராசிகளுக்கும் அடைக்கலம் கொடுக்கும், ஆதரிக்கும், பாதுகாப்பு தரும். நமக்கு குகை அப்படின்னா நம்ம சத்சங்கத்தை எடுத்துக்கலாம். சத்சங்கம் ஒரு குகை அப்படின்னு நினைக்கும்போது
இதில் நாம் எல்லாருமே அடைக்கலம் நாடியிருக்கோம். அதேபோல் நாம் அனைவரையும் ஆதரிக்கணும், அனைவருக்கும் பாதுகாப்பு தரணும். நல்லது கெட்டது எல்லாமே இந்த சத்சங்கத்தின் வாயிலாக நாம் அனைவருக்கும் சொல்லிக் கொடுக்கணும். வேறு என்ன இருக்கும்? 6 அருவி. அருவி சில கிளைகளாக வந்து லாஸ்டில் ஒரு நதியாக மாறும். அனைத்து கிளைகளும் சேர்ந்து ஒரு நதியாகும். அதே போல் நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு சமுதாயம். ஏன்னா ஒரு மனிதன் சங்கஜீவி. அடுத்தவங்க ஹெல்ப் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. அது கெட்ட விஷயங்களாக இருந்தாலும் நல்ல விஷயமாக இருந்தாலும். அதே போல் நம்முடைய வாழ்க்கை அடுத்தவங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு அரவணைப்போடு, ஒரு பாதுகாப்போடு, ஒரு ஆதரவோடு அவங்களுக்கு இருக்கணும். வேறு என்ன கிடைக்கும் அந்த மலையில் அப்படின்னா? கல்லின் பயன் என்ன? அதனால் நம்ம வீடு கட்டலாம், கோவில்கள் கட்டலாம். அது பாதுகாப்பாக இருக்கும், கோவில்கள் புனிதமாக இருக்கும். ஒவ்வொரு மனிதனின் மனதில் ஒரு கோவில் கட்டிக்கொண்ட நம்முடைய ஒவ்வொரு வார்த்தையும் இருக்க வேண்டும். புண்படுத்தாமல் பேசினாலே போதும். அதே போல் இந்த பூமியில் பவித்திரமான தீர்த்த தலங்கள் இருக்குது. தீர்த்தம் அப்படின்னா என்ன? தரிக்க செய்வது. அனைவரின் வாழ்க்கையின் தரிக்க செய்வதாக தான் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். இதுதான் ஒரு முமுட்சுவாக இருந்த நான் இந்த பூமியிடம் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. 2வது குரு வாயு. வாயு அப்படின்னா காற்று. காற்று இல்லாமல் ஏதாவது ஒரு இடம் இருக்கா இந்த உலகத்தில்? இல்லை. ஆனால் அது இருக்கு அப்படின்ற ஒரு உணர்வு நமக்கு இருக்கா? இல்லை. நம்ம சுற்றி தான் காற்று இருக்கும், ஆனால் நம்ம உணர மாட்டோம். எப்போ உணர்வோம் அப்படின்னா, நமக்கு வேர்வை வரும்போது, அதே மாதிரி நல்லா கோல்டு வந்தால் காற்றே மூச்சு வாங்கலையே அப்படின்றோமே, அப்போ தான் நமக்கு அந்த உணர்வு வரும். மற்ற நேரம் அது நம்ம பக்கத்துலேயே தான் இருக்கும், ஆனால் நம்ம அதை உணர மாட்டோம். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் மிக மதிப்புள்ள விஷயங்கள் எல்லாமே நமக்கு எளிதாக கிடச்சிடுமா. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, அதன் மேல் ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டோம். சீப்பாக நமக்கு சீப்பாக தோணும். பார்த்தாலே காற்றை பார்த்தா நமக்கு மதிப்பு வருமா? இந்த பூமியை பார்த்தா வருமா? பூமியை எடுத்துக்கோங்க, என்னென்ன பண்ணுறோம் பூமியை. அது மேல் நம்ம வீடு கட்டுறோம், அதற்காக தோன்றோம், அந்த பாறை வச்சு நல்லா குத்துறோம். நம்முடைய வேஸ்ட் எல்லாமே அதில் போடுறோம். எதற்காவது எப்போவாவது இந்த பூமி கஷ்டப்பட்டுருக்கா? ஏண்டா என் மேலே இருக்கியே நீ போ அப்படின்னு தள்ளியிருக்கா? இங்கே வராத, என்னை அசுத்தப்படுத்துகிற, என்னை துன்பப்படுத்துகிற, என்னை கஷ்டப்படுத்துகிற, நீ வேண்டாம் போ அப்படின்னு சொல்லுதா? ஏன்னா அது நமக்கு அதுதான் நம்ம பூமிக்கிட்டேருந்து கற்றுக்க வேண்டியது. எவ்வளோ சகிப்புத்தன்மையோடு நம்மை ஆதரிக்குது, நமக்கு பாதுகாப்பு தருது. பூமியில் நம்ம இருப்போமா? நமக்கு இடம் இருக்கா? ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இல்லை. எவ்வளோ விலை நிர்ணயிக்க முடியாத ஒரு பொருள், ஒரு அற்புதமான ஒரு பொருள் நமக்கு கிடச்சிருக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? அதை நம்ம கண்டுக்கவே மாட்டோம். அதே போல் காற்றை நம்ம கண்டுக்கிறோமா? இல்லை. அது பாட்டுக்கு போகுது, அது பாட்டுக்கு வருது, அவ்வளோதான். காற்றின் தன்மை என்ன அப்படின்னா, அதற்கு நல்ல ஒரு நறுமணம் இருந்தாலும் அதை பொருள்படுத்தாது. அதே போல் துர்நாற்றமாக இருந்தாலும் அங்கே அது பொருள்படுத்தாது. அது பாட்டுக்கு அது
போயிட்டே இருக்கும். மல்லிப்பூ வாசனை இருக்குது, அங்கேயே நிற்குமா? நான் இங்கே நல்லா நல்லா இருக்கீங்க, நான் இங்கே இருக்கேன், நீ நிற்குமா? இருக்காது. அதே போல் துர்நாற்றமாக இருந்தால் ஐயோ அவங்க போகக்கூடாது அப்படின்னு அது பாட்டு கடன்னு போயிடுமா? போகாது. காற்று அனைத்து இடத்திலும் இருக்குது. அதே போல் நமக்கு கஷ்டம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் அது பெர்மனெண்ட்டு கிடையாது, அது வெறும் டெம்பரரி தான் அப்படின்னு நமக்கு தோணணும். காற்று காசு இல்லாதவனுக்கு ஒரு மாதிரி, காசு இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி வீசுமா? வீசாது. ஏன்னா அனைத்துமே அதுக்கு சமம் தான். கஷ்டம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் நமக்கு பெர்மனெண்ட் கிடையாது அப்படின்னு நமக்கு தோணணும், நமக்கு எண்ணம் வரணும் பார்த்த உடனே. காற்று காற்று வந்துகிட்டே இருக்கு, இங்கே துர்நாற்றம் இருக்குது, சரி அப்படின்னு அது போகும். போயிட்டே இருக்கும். போயிட்டே இருக்கும்போது நல்ல நறுமணம் இருக்கும், பரவாயில்ல அப்படின்னு போயிட்டே இருக்கும். தன்னுடைய அதன் சகஜமான ஒரு தன்மை என்ன? எல்லாருக்குமே ஆனந்தத்தை தரணும். அது காற்றின் சகஜமான ஒரு குணம். அதை தான் நாம் இங்கே கற்றுக்கணும். எப்படின்னா, நான் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா அவர் நல்லவரா கெட்டவரா, காசு இருக்கா காசு இல்லையா அப்படின்னு பார்க்கக்கூடாது. நம்ம ஹெல்ப் பண்ணணும். நம்முடைய தேவை அவங்களுக்கு இருக்குது அப்படின்னும் போது எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்காம அவங்களுக்கு கண்டிப்பாக நாம் ஹெல்ப் பண்ணணும். இதுதான் நாம் காற்றிலிடம் கற்றுக்க வேண்டியது. பாபா பாருங்கள், என்னோட பரத்வாஜா மாஸ்டர் எடுத்துக்கோங்க. யார் வந்தாலும் அவங்க ஆதரித்தாங்களா இல்லையா? உங்ககிட்ட பணம் இருக்குது, அவங்ககிட்ட இல்லை, உனக்கு நோய் இருக்குது, இல்லைன்னா நீ ஹெல்த்தியான பர்சன் அப்படின்னு ஆதரித்தாங்களா? இல்லையே. ஸ்ரீகுரு கூட அப்படி தானே இருந்தார், நம்ம பார்த்துருக்கோம் ஸ்ரீகுரு சரித்திரத்தில். யார் எந்த மகானாக இருந்தாலும் அவர் பாரபட்சமே பார்க்க மாட்டாங்க. அப்படி பாரபட்சம் பார்த்தா அவங்க மகானே கிடையாது. ஒரு ஞானியாக இருந்தால், ஒரு முமுட்சுவாக இருந்தால் இதுதான் கற்றுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நடக்குகின்ற ஒவ்வொரு விஷயத்தையும், அது கஷ்டமாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் சமமாக எடுத்துக்கணும். கஷ்டம் வந்தால் அப்படியே சோர்ந்தும் போகக்கூடாது, ஆனந்தம் வந்தால் எகிரியும் குதிக்கம் கூடாது. நம்ம லிவிங் ப்ரெசண்ட்டில் இருக்கணும். முமுக்ஷு அப்படின்றவர் இந்த ஐம்புலங்களால் வரக்கூடிய அனுபவிக்கக்கூடிய சுகமாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் அதில் சிக்கிக்கொள்ளாமல் இதயத்துக்கும் அப்படின்னா மனதுக்கும் வாக்குக்கும் தடையாக இருக்கின்றவை நீக்கிக்கொண்டு தன்னுடைய இலக்கை நோக்கி பயணிக்கணும், வாழ்க்கை நடத்தணும். ஐம்புலங்கள் அப்படின்றாங்க, அதில் அனுபவிக்கக்கூடிய சுகம் துக்கம். எக்ஸாம்பிள் என்னென்னா, கோவிலுக்கு போகிறோம். கோவிலுக்கு போனால் என்னுடைய மனம் நிம்மதியாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும், அது சுகம் தானே. அப்படி போகக்கூடிய அது ஐம்புலங்களில் ஒன்று இதயம். இதயத்துக்கும் வாக்குக்கும் தடையாக இருக்கின்ற அவற்றை நீக்கிக்கொண்டு நம்முடைய சாதனை செய்யணும். அதுதான் நம்முடைய வாழ்க்கை லட்சியமாக இருக்கணும். இப்போ சத்சங்கம் கேட்பது எனக்கு சந்தோஷம். அதற்கு தடையாக என்னோடய கணவரோ என்னுடைய பசங்களோ இன்றைக்கி வேண்டாமா, நீ ஏன் டெய்லி சத்சங்கம் கேட்டுகிட்டே இருக்க அப்படின்னு எங்கூட சண்டை போட்டால் நான் என்ன பண்ணணும்? அவங்களுக்கு புரிகின்ற மாதிரி நான் சொல்லணும். அப்படி இல்லாமல் நான் இப்படி தான் கேட்பேன், எனக்கு இதுதான் சந்தோஷம் அப்படின்னு அவங்க கூட வாக்குவாதம் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு புரிய வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்ம பாட்டுக்கு அந்த டைம் ஆனால் அவங்களே ஃபோன் எடுத்து வந்து கொடுத்துருவாங்க. நீ நான் ஜாலியாக கேளுமா, அதுக்கப்புறம் வாமா அப்படின்னு. இதான் சொல்கிறது, இதயத்துக்கும் வாக்குக்கும் தடையாக இருக்கின்றது. நம்ம சண்டை போட்டோன்னா என்ன ஆகும்? வாக்குவாதம் வரும், தேவையில்லாமல் நமக்கு மன கஷ்டம். ஐம்புலங்களால் நமக்கு வரக்கூடிய சுகம் துக்கம்.
இப்போ சுகம்னா டிவி பார்க்குறதுன்னு வச்சுக்கோங்க. கண்ணுக்கு நல்ல சந்தோஷமாக இருக்கும் பார்த்தா, காதுக்கு இனிமையாக இருக்கும் ஏதோ ஒரு படமோ இல்லைன்னா ஒரு பாட்டோ கேட்கும்போது. இதுதான் சுகம். அப்படி நம்ம பார்க்கும்போது என்ன பண்ணணும்னா, இது சாதனைக்கு என்ன விஷயத்தை நாம் அதிலிருந்து எடுக்க முடியுமோ, நாம் கிரகிக்க முடியுமோ அதை நாம் எடுத்துக்கணும். அப்படி இல்லாமல் நம்ம வெறும் பார்த்துட்டு நம்ம விட்டுட்டோம்னா நம்முடைய டைம் வேஸ்ட் ஆகிடும். இதுதான் இங்கே சொல்வது. அப்படின்னா நம்ம என்ன பார்க்குறோமோ, எந்த விஷயத்தை நாம் பார்த்தாலும் சரி, அதில் இருக்கின்ற சாதனைக்கு துணையாக இருக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தை நாம் கிரகித்தாலே அதுதான் சாதனை. அதுவே போதும். இப்போ ஒரு சாமான் தேய்க்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. சாமான் தேய்க்கும்போது என்ன நினைக்கணும்? எப்படி தேய்க்கிறோமோ அதே போல் நமக்குள் இருக்கின்ற அழுக்கை நாம் நீக்கிக்கணும். தேய்ச்ச பிறகு என்ன பண்ணுவோம்? அழுக்கு எல்லாமே போயிடுச்சு, அப்படியே உள்ளே எடுத்து வச்சுருவோமா? காய வைப்போம். அந்த காய வச்சாதான் அது நல்லா இருக்கும், அந்த பாத்திரம் நல்லா இருக்கும். அதே போல் நம்முடைய ஞானத்தை, அழுக்க போனால் நமக்கு ஞானம் வரும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த ஞானத்தோடு குருவின் ஞானத்தை சேர்த்தால்தான் நமக்கு சாதனை உகந்ததாக இருக்கும். இல்லைன்னா எதை பார்த்தோம் கற்றுக்கிட்டோம் அப்படியே நமக்குள்ளேயே இருக்கும். இப்படி செய்யும்போது ஒவ்வொரு விஷயமும் நம்முடைய வாழ்க்கையில் சாதனை தான். இதேதான் எனக்கு காற்று கற்றுக் கொடுத்தது அப்படின்னு சொல்கிறார். இங்கே நம்ம 2 விஷயத்தை நாம் கற்றுக்கிட்டோம். 2 குரு, ஒன்று பூமி, இன்னொன்று காற்று. பூமிக்கிட்ட நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்? முதல்ல நமக்கு இருக்க வேண்டியது சகிப்புத்தன்மை. நம்முடைய அந்த பூமி எப்படி சகிப்புத்தன்மையோடு இருக்கும், பொறுமையோடு இருக்கோ, அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நடந்து கொண்டால் நாம் ஆனந்தமாக இருப்போம். நம்முடைய வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கணும் அப்படின்னாலும் துக்கமாக இருக்கணும் அப்படின்னாலும் நம்முடைய கையில் தான் இருக்குது. பூமி எப்படி அனைவரையும் ஆதரித்து அடைக்கலம் கொடுத்து பாதுகாப்பாக இருக்கோ, அதே போல் நீ எல்லாரையும் அணைத்து கொண்டு கைகோத்து வாழணும். நாம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, அடுத்தவங்கள் சந்தோஷமாக இருந்தாலே போதும். இந்த சமுதாய நலனுக்காக என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அதே போல் என்னுடைய பூர்வ கர்மாவால் தான் என்னுடன் எல்லாரும் பழகுறாங்க, என்கிட்ட நடந்துக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு பயம் இருக்காது, கஷ்டமும் இருக்காது. சாந்தமாக இருந்தாலே நமக்கு ஆனந்தம் வந்துடும். ஒரு வாட்டி தியாகையா அவங்க வீட்டில் தியாகையா தெரியும் இல்லையா, அவர் தன் மனைவியார் என்ன பண்ணாங்கன்னா வெயிலில் தானியங்கள் காய வைக்கிறாங்க. சின்ன குழந்தைகள் விளையாடிட்டு அதில் நடந்து போயிடுறாங்க, பார்க்கலை. தியாகையா பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா சத்தம் போடுறாரு, கோபத்துடன் சத்தம் போடுறாரு. உடனே மனைவி ஏன் சாமிக்கு சத்தம் போடுறீங்க, அவங்க சின்ன பசங்க தெரியாமல் ஓடிட்டாங்க, பரவாயில்ல, நீங்கள் ஏன் கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு பாட்டு எழுதினாரா, ஒரு கீர்த்தனை. சாந்தமுலேக சௌக்கியமுலேது. சாந்தமாக இல்லைன்னா நமக்கு சௌக்கியம் வராது. அந்த பொறுமையோடு இருந்ததுனால தானே நமக்கு சுதந்திரம் வந்தது. ஜீசஸ் சிலுவை போட்டாங்க, கஷ்டப்பட்டாரா? சோக்ரட்டிஸை விஷம் கொடுத்து கொண்டுட்டாங்க. அதே போல் சித்தார்த்த சுவாமியை அடித்தே கொண்டுட்டாங்க. காந்தியை ஜெயிலுக்கு போனார். இவங்க இந்த சமுதாயத்தின் மேலேயோ இல்லைன்னா
தனக்கு கஷ்டம் தந்த அவர்கள் மேலேயும் கோபப்பட்டாங்களா? இல்லை. அவங்க பொறுமையோடு சகிப்புத்தன்மையோடு இருந்தாங்க. அதேபோல் நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற ஒவ்வொரு கஷ்டம், ஒவ்வொரு சுகம் டெம்பரரி தான். நம்ம பொறுமையாக இருந்தால் அது எல்லாமே கடந்து போகும். அப்படின்ற ஒரு லிவிங் ப்ரெசண்ட்டில் நம்ம வாழணும். அதுதான் நம்முடைய இலக்காக இருக்கணும். இல்லைன்னா வெறும் வாழ்கிறோம், ஜீவிக்கலாம். நம்ம ஜீவிக்கணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் பொறுமையாக கையாளணும். அந்த இலக்கை நோக்கி தான் நம்முடைய பயணம் இருக்கணும். அந்த பயணத்துக்கு உறுதுணையாக நம்முடைய தந்தையான ஆச்சாரிய ஸ்ரீ எக்கிலாலா பரத்வாஜா மாஸ்டர் இருப்பார் அப்படின்ற ஒரு விஸ்வாசத்துடன் ஸ்வஸ்தி. ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு பரத்வாஜ் மகாராஜ் கி ஜெய். குருதேவ தத்தா.